வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஹைதராபாதி சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு யாரெல்லாம் சிக்கன் வாங்குறீங்களோ நீங்கள் இந்த ஃப்ரை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். அந்த ஆத்தென்டிக் ஹைதராபாதி ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் இந்த ஃப்ரை வந்து வெறும் அந்த லெக் பீசஸில் தான் செய்வாங்க. பட் நீங்கள் வந்து நார்மல் சிக்கன் பீசஸ்லேயும் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் அந்த ட்ரம் ஸ்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லெக் பீசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 6 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 750 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ முதல்ல இதை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு 2-3 இடத்துல இப்படி கீரல் போட்டுக்குங்க. அப்போ அந்த மசாலா நல்லா ஊறி இருக்கும். முதல்ல இந்த சிக்கனில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன். அதாவது முதல்ல இதை போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாஸ்லாம் சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடுங்க. நான் இன்றைக்கி நம்ம செந்தூர் மசாலாலேருந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது 3 யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். இந்த மாதத்துக்கு அருமையான காம்போ ஆஃபர்ஸும் போட்டிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. அடுத்தது செந்தூர் மல்லித்தூள்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, சாரி, டீஸ்பூன். ஃப்ளோவில் அப்படியே டேபிள் ஸ்பூன்னு வந்துருச்சு, அழிச்சிடுங்க. ஸோ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். அதுக்கப்புறமா நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட கரம் மசாலா, நல்ல மணமான சுவையான ஒரு கரம் மசாலா. இந்த டிஷ்க்கு இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல திக்கான தயிர், ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா அந்த சிக்கனில் எல்லா பக்கமும் நம்ம அந்த கீரல் போட்டு விட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே போய் நல்லா அது அந்த மசாலாலாம் சார்ந்து இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடுங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று கூடி வரணும். ஒரு 1/2 மணி நேரம் இந்த சிக்கன் ஊறட்டும். மினிமம் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறினா அப்படியே சும்மா ஜூஸியாக சாஃப்டாக சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் இறங்கி இது ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ரைடு ஆனியன் பண்ண போகிறோம். எல்லா ஹைதராபாதி டிஷ்ஷஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடு ஆனியன் இல்லாமலே இருக்காது. நீங்களும் நிறைய டிஷ்ஷஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு பேனில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி பெரிய வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீளமாக ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த நல்ல எண்ணெய் நல்லா சூடானோடனே அப்படியே போடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌனாக ஓரம்லாம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து ஆனியன் கேரமலைஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொரிச்ச இந்த வெங்காயம் வந்து இதில் போட்டு செய்யும்போது ஒரு நல்ல ஒரு சார் ஃப்ளேவர், அதே மாதிரி ஒரு கேரமலைஸ் ஃப்ளேவர், அப்புறம் வந்து அந்த ஆனியனோட ஒரு ஸ்வீட்னஸ், இது எல்லாமே இதில் சேரும். அதுக்கு தான் இந்த ஆனியன் போடுறது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌனாக வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா கூட கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அப்புறம் யூஸே பண்ண முடியாது. கரெக்டாக அந்த கலர், அந்த ப்ரௌன் கலர் வரும்போது எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் அப்படியே போட்டு ஆற வச்சுடுங்க. நான் இன்றைக்கி இது ஃபுல்லாகவும் போட போகிறதில்ல, பாதி தான் போட போகிறேன். மீதியை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம 1 மாதம் கூட வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஹைதராபாதி தம் பிரியாணி செய்வோமா? இது வச்சு யாருக்கு ஹைதராபாதி தம் பிரியாணி செய்வோமா இல்லை கேரளா ஸ்டைல் பிரியாணி செய்வோமா? நீங்கள் சொல்லுங்கள். அது 2த்தில் ஏதாவது ஒன்று செய்யலாம். அதுக்கு நம்ம இந்த ஆனியனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கையில் நொறுக்குனிங்கன்னா அப்படியே பொடியாக நொறுங்கிரும். அந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு இந்த வெங்காயம் வந்துடும். ஸோ பாதி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். பாதியை நம்ம இந்த கலந்து வச்சுருக்க சிக்கனில் அப்படியே நொறுக்கி அப்படி கொட்டிட்டு
மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் பாட்டுக்கு ஊறட்டும். நான் இன்றைக்கி ரைஸ், தக்காளி சூப் ரசம், அது இந்த சிக்கன் ஃப்ரை அது தான். ஸோ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம போய் ரைஸ் வச்சுட்டு இந்த தக்காளி சூப் ரசமும் வச்சுட்டு வந்துடலாம். அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது பார்த்துங்க. இது 3 செம்ம காம்போ. இப்போ இது 2 முடிச்சாச்சு. வாங்க, சிக்கனும் நல்லா ஒரு 45 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்தே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் போட்டுங்க, வேறு எதுவுமே போட வேண்டாம். அப்புறம் நல்லா ஊறியிருக்க இந்த சிக்கனை அப்படியே எடுத்து இந்த எண்ணெயில் போடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சூப் ரசத்துக்கும் இது ஒரு மைல்ட் ஸ்பைசியான இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கும் சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். தண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே சிக்கன் போட்டாச்சு. அந்த மசாலாவை எல்லாமும் எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே சிக்கனை ஒரு 2 தடவை பெரட்டி விட்டுருவோம். ஸோ இது பெரட்டும் போதே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம உள்ளே போட்டிருக்கோம். ஆனால் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான். ஒன்றும் ஸ்பெஷலான கிடைக்காத பொருள்னு இதில் எதுவும் இல்லை. இப்போ 2 பக்கமும் பெரட்டி விட்டுடுறேன். ஹை ஃப்ளேமில் இருக்குது இப்போது. ஸோ பேன் நல்லா ஹீட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி விட போகிறோம். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும் எப்படியும். அதனால் இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகிடும். இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் எல்லாம் இப்போ போயிடும். ஸோ இப்போ போயாச்சு பாருங்கள், உரமெல்லாம் கொஞ்சம் சிக்கன் தண்ணி விட்டுருக்கு. அதனால் இந்த தண்ணியிலையே இந்த சிக்கன் வெந்துடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு தடவை நல்லா அப்படியே பெரட்டி விட சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். அந்த மசாலாவும் சிக்கன் கூட நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் கரெக்டாக எல்லா பொருளும் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக அதை செஞ்சு ஊற வச்சுட்டு நீங்கள் மற்ற எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக செய்யலாம். இதை பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படியே இப்போ சிம்மரில் வச்சுட்டேன். 5 நிமிஷம் சிம்மரில் வச்சிங்கன்னா இந்த மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த சிக்கன் கூட சூப்பராக கோட் ஆகி செம்ம டேஸ்டியான ஒரு ஹைதராபாதி ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ அப்படியே தூவி ஒரு பெரட்டி எடுத்துட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உடனே ரெடி பண்ணி உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்டு வாசல் படிக்கே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சண்டே செய்ய மறந்துடாதீங்க. சிக்கன் பிரியர்களுக்கெல்லாம் இது சூப்பரான டிஷ். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் உங்களை பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.